வணக்கம் அண்ட் வெல்கம் டு இட்ஸ் முத்து சிஏ. இன்னைக்கு நம்ம இப்போ புது ஆக்ட் வந்துருச்சு, புது ரூல்ஸ் வந்துருச்சுன்னு பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு மார்னிங்லேருந்து புது போர்ட்டல், புது விதமான இன்டர்ஃபேஸோட இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. அதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த போர்ட்டலில் இப்போ கரண்ட்லி குவிக்காக யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முன்னாடி ஃபார்ம் 15CA 15CBன்னு இருந்தது. இப்போ 145 146ன்னு ரெண்டு ஃபார்மாக மாறி இருக்கு. இந்த 146 அதாவது 15CBயோட ஈக்குவலண்ட்டை தான் ஆஸ் அ சிஏ பர்ஸ்பெக்டிவில் இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஐ வில் டேக் யூ த்ரூ இன் டீட்டெயில் ஆன் ஹவு இட் இஸ் பீன் சேஞ்ச்டு. இப்போது இந்த ஆசச் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு யூட்டிலிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க, செக்ஷன் ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒரு FAQ, ஒரு கைடன்ஸ் நோட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த 146ஓடது, அதாவது 15CBயோட ஈக்குவலண்ட்டான 146க்கு நம்ம வந்து வி ஹேவ் இந்த ரெண்டு FAQ அண்ட் யூசர் கைடை வச்சுருக்கோம். ஸோ இதில் இந்த FAQவில் அஃப்கோர்ஸ் வில் ரன் த்ரூ ஃபார்ம் 146னா என்னென்னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் CA சர்டிஃபிகேட் ஃபார் 15CB வேர் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் இஸ் மேட். அஃப்கோர்ஸ் எக்ஸீட் 5 lakhன்னு இருக்காங்க. பட் பேங்க்கில் ஆல்மோஸ்ட் எனி ரிலவெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு தே ரெக்வெஸ்ட். ஸோ இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இட் மஸ்ட் பி அசைன்டு டு த CA. ஸோ அந்த கிளையண்ட் வந்து சிஏவை ஆட் பண்ணி இந்த ஃபார்மை அசைன் பண்ணணும். முன்னாடி 15CB அசைன் பண்ணியிருப்பாங்க, இனிமேல் 146 அசைன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ். அஃப்கோர்ஸ் சிஏவோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சு நம்ம இதை பண்ணலாம். 146க்குன்னு ஒரு டைம் லிமிட் கிடையாது. இட் இஸ் எ ஈவெண்ட் பேஸ்ட் ஃபார்ம், அதாவது எப்போ தேவையோ அப்போ ஃபைல் பண்ணணும். அப்படி தான் இந்த 146ஓடது. இப்போ இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதோட ரிலவெண்ட் டிரான்சாக்ஷனோட இன்வாய்ஸ், அக்ரிமெண்ட், அதோட ரெமிட்டன்ஸ் டீட்டெயில் அதெல்லாம் வேண்டும். அதே மாதிரி அந்த ரெமிட்டரோட இன்ஃபர்மேஷன், ரெமிட்டியோட இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். அடிஷ்னலாக வந்து டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டும் ஃபார்ம் 41ம் வேணும்னு சொல்கிறாங்க. ஃபார்ம் 41ங்கிறது நத்திங் பட் முன்னாடி 10F இருந்தது தான் இப்போ ஃபார்ம் 41. இன்ஃபேக்ட் இப்போ இன்னும் அதை லான்ச் பண்ணல. ஸோ அந்த 10Fோட ஈக்குவலண்ட் வந்து நம்ம அந்த ஃபாரின் நான் ரெசிடென்ட் வந்து வி ஹேவ் டு கலெக்ட் தட் ஃபார்ம் 41. தட் இஸ் ஆல்சோ ஆன்லைன் தான். டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் இந்த புது ஃபார்மில் அதோட டீட்டெயில்ஸை நம்ம சர்டிஃபிகேட்லேயே ஃபைல் பண்ண வேண்டிய ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு. முன்னாடிலாம் கேட்டால் தான் கொடுப்போம். இப்போ இட் மஸ்ட் பி பார்ட் ஆஃப் த 15CB இட் செல்ஃப், அதாவது நியூ ஃபார்ம் 146ல் இருக்கணும். ஆஃப்லைன் யூட்டிலிட்டி இன்னும் கொண்டு வரல, இன்னைக்கு டேட்டில் கொண்டு வரல. சொல்கிறாங்க தே வில் பி குவிக்லி அனௌன்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த பல்க் மோடுன்னு ஒன்று இருந்ததும் இப்போ இட் இஸ் நாட் தேர் ஆஸ் ஆஃப் நோ. ஸோ இதெல்லாம் தான் வந்து சேஞ்சஸ் இந்த போர்ட்டலில். அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். ஃபார்ம் 15CB மாதிரி தான் 146ம் ஃபைல் பண்ணோன்னே சேஞ்ச் பண்ண முடியாது. வேணால் வித்ட்ரா பண்ணலாம் 7 daysக்குள்ளே. ஒன்ஸ் 15CAவோட அதை யூஸ் பண்ணிவிட்டா அஃப்கோர்ஸ் அந்த வித்ட்ராயலும் பாசிபிள் கிடையாது. ஆஸ் அ CA ஒவ்வொரு 15CBக்கும் நம்ம யூடின் எடுக்கணும். யூடினை வந்து அந்த வெரிஃபை அப்டேட் யூடினில் போய் நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 146லேயே ஒரு ஸ்பெசிஃபிக்காக தே ஹவ் கிவன் இட் பார்ட் ஆஃப் த வெரிஃபிகேஷன் ஃபார்ம்லேயே கேட்டிருக்காங்க. அங்கே ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சப்சிக்வெண்ட்டாக போய் கூட யூ கேன் வெரிஃபை இட். அஃப்கோர்ஸ் தே ஆர் டெல்லிங் யூ ஹவு மச் பெனால்ட்டி இட் இஸ். 10,000 ரூபா அண்டர் செக்ஷன் 463 அப்படிங்கிற புது ஆக்ட் 2025 படி. ஸோ இதெல்லாம் தான் FAQவில் இருக்கிறது. நத்திங் மேஜர். இதோட சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக அந்த கைட்லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறதுலையும் இதே தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டெப் வைஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரொம்ப பார்க்க வேண்டாம், ஏன்னா அஃப்கோர்ஸ் ஐ வில் டேக் யூ த்ரூ தட். ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபைல் ஆகுது இந்த லாஸ்ட் 5 yearsல இயர்லி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி வைட்டல் ஃபார்ம் ஃபார் ஃபாரின் ரெமிட்டன்ஸ் ரிலேட்டடாக. அதனால் இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். அது இன்னைக்குலேருந்தே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ வெரி குட் பாசிபிலிட்டி. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் திங்கிங் ஒரு 1 வீக்குக்கு ஒரு கேப் கொடுத்துருவாங்க. முன்னாடி ஒரு பீரியடில் வந்து ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைனில் இருந்த மாதிரி கொண்டு வருவாங்கலாம் நினச்சிருந்தேன். பட் இட்ஸ் அ வெரி கிரேட் எஃபர்ட் தட் தே ஹவ் லான்ச்ட் இட் ஆன் 1st April இட் செல்ஃப். சரி, இப்போ வில் கோ டு த போர்ட்டல். ஓகே, போர்ட்டல் ரிலேட்டடாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த போர்ட்டலில் நம்ம வி வில் log in into a client information and add a CA and then go to the CA and do it. So இந்த full database பார்க்கலாம். ஸோ இதில் வந்து of course I will log in into that login detail. ஸோ இப்போ நம்ம லாகின் பண்ணோன்னே இருக்கக்கூடிய ஃபார்ம் இல்லையா, இந்த ஃபார்மில் வந்து ஆத்தரைஸ் பார்ட்னரில் போயிட்டு மை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இதில் யூ கேன் கோ அண்ட் டூ ஆட் சிஏ. ஆட் சிஏல போய் மெம்பர் நம்பர் கொடுத்தா இட் ஆட்டோமேட்டிக்லி பிக்ஸ் அப் யுவர் டேட்டா. இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா you have to assign the form. So இப்போ இந்த ஃபார்முக்கு போயிட்டு you have to assign. ஸோ அசைனில் போயிட்டு
ஆக்ட் 2025 ஃபார்ம் அசைன் பண்ணணுமா 1961 ஃபார்ம் அசைன் பண்ணணுமாங்க இது புது பாக்ஸ் முன்னாடி கிடையாது. ஸோ 2025 படி என்ன ஃபார்ம் இப்போதைக்கு ஒரு ஃபார்ம் தான் ஆக்டிவாக இருக்குது 146. ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு தென் யூ டூ 26 27ஓட டேக்ஸ் இயர் மட்டும்தான் இப்போ செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஐ ஆட் இட் அண்ட் தென் சப்மிட்டட். ஸோ இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா சிஏக்கு அந்த இன்டிமேஷன் போயிடும். ஸோ இப்போ இங்கேருந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு we have to log it into the CA ஓட ப்ரொஃபைலில் அதை நம்ம லாகின் பண்ணணும். ஸோ இப்போ ஐ ஹவ் லாக்ட் இட் இன்டு த சிஏ ப்ரொஃபைலில் லாகின் பண்ணிட்டேன். இந்த ப்ரொஃபைல் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இங்கே போயிட்டு அஃப்கோர்ஸ் வி ஹேவ் டு கோ டு இ ஃபைல் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் தான் போவோம் இல்லையா. இதுலேயுமே என்ன கொடுத்துருக்காங்க ஆக்ட் 2025 1961 படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு ஐ கேன் ஸ்டார்ட் அ நியூ ஃபார்ம் இந்த 146ல் ஃபைல் நவுன்னு சொல்லி ஐ கேன் ஸ்டார்ட். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இருக்குது ஆஃப்லைன் இருக்குது கரெக்டாக ஆன்லைன் ஆஃப்லைன். ஆஃப்லைன் போட்டால் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் கிவிங் யூ அ வார்னிங் மாதிரி, அதாவது இப்போ கரண்ட்லி அவைலபிள் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முன்னாடி 15 CB அப்போ இருந்துச்சுன்னா இதில் இன்னும் 2 ஆப்ஷன் இருந்துச்சு, ஆஃப்லைன்/பல்க்னு ஒரு ஆப்ஷன், அது போக ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதாவது வந்து மேனுவல் அப்லோடுன்னு, அதாவது அந்த மேனுவலாக நான் சப்மிட் பண்ண பீரியடோட வெர்ஷனை சப்மிட் பண்ணுறது. ஸோ அது ஒரு வெர்ஷன் இருந்துச்சு. இப்போ ஆன்லைன் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது நமக்கு. ஸோ இப்போ இந்த ஆன்லைன் மோடில் போனோடனே அஃப்கோர்ஸ் இது புது ரூல் நம்பர் 220க்காக இருக்கிறது. ஸோ ஃபார்ம் நம்பர் 146 எவ்ரிதிங் ரிமைன் சேம், ஜஸ்ட் தட் எல்லா இடத்துலையுமே ரிலவெண்ட்டாக தே ஹவ் கிவன் யூ த நியூ செக்ஷன் நம்பர்ஸ். 195க்கு பதில் 393 395 கொடுத்துருக்காங்க, ரூல் நம்பர் 220. ஸோ எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டிங் டு த இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 2026. ஸோ இதில் வந்து நம்ம வி ஹேவ் டு கீ இன் த பர்சனோட பேன். ஸோ இப்போ நான் கீ இன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் கீ பண்ண உடனே ஐ கெட் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு த இதில் ஒன் ஆஃப் த மேஜர் சேஞ்ச் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் சேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட் வாஸ் நாட் ரெமிட்டர், முன்னாடி இட் வாஸ் கால்ட் அஸ் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அதில் தான் சிஏவோட நேமு யார் ரெமிட்டி இந்த டீட்டெயிலாம் கொடுப்போம். இப்போ அதை வந்து இங்கே கீழே கொண்டு போயிட்டாங்க, வெரிஃபிகேஷனில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் இல்லாமல் எடுத்தோடனே ரெமிட்டர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெமிட்டரோட இன்ஃபர்மேஷன் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா இட் வாஸ் ஒன்லி ஆட்டோ பாப்புலேட்டட், அதாவது பேசிக்காக நேம் அண்ட் அட்ரஸ் வாஸ் ஆட்டோ பாப்புலேட்டட். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் சில இன்ஃபர்மேஷனை தேர் ஆஸ்கிங், அதாவது அந்த நேம் அட்ரஸ் பேனை தவிர தேர் ஆஸ்கிங் யூ சம்திங், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆஸ் அ 15 CB ஃபைல் பண்ணுற நான் வந்து ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம் நான் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், அதோட கிளாசிஃபிகேஷன் இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்லி இதோட டேக்ஸ் டிடக்ஷன் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர், அதாவது ரெமிட்டரோட டேக்ஸ் டிடக்ஷன் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர், இது எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வைக்கல, இஃப் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே ப்ரொஃபைலில் இருந்து தான் கொண்டு வரணும். ஐ திங்க் ப்ரொஃபைலாக மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபைலில் தே மைட் இன்க்ளூட் பேனோட டேனையும் சேர்த்து ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டாக மேபி கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அதோட ரிலவெண்ட் எவ்ரிதிங் இஸ் ஆட்டோ பாப்புலேட்டட். இதில் எதுவுமே வந்து யூ டோன்ட் டூ ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதில், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் யூ பேசிக்லி ஒர்க் அவுட் இயர். ஸோ தட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆயிடுது, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் நம்ம பிக்கப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெமிட்டியோட இன்ஃபர்மேஷன் அஃப்கோர்ஸ் வில் கீ இன் சும்மா ரேண்டமாக ஒன்று முத்தூன்னு போடலாம். பெர்மனன்ட் இருந்துச்சுன்னா இப்போ அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் யூ ஹேவ் டு ஃபில் தட், அதர்வைஸ் இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். அடுத்து டின் இஸ் மேண்டேட்ரி. டின் இஸ் மேண்டேட்ரி. ஸோ திஸ் இஸ் அ மேண்டேட்ரி ஃபீல்டுங்கிறதுனால கம்பல்சரி ஃபில் பண்ண சொல்கிறாங்க. பட் இதில் இங்கே கொடுக்கும்போதே என்ன கொடுக்குறாங்கன்னா டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஒருவேளை இல்லைன்னா தென் யூனிக் நம்பர் ஃப்ரம் த கவர்மெண்ட் என்டிட்டி ஃபில் பண்ணலாம். டின் அப்படிங்கிறது நம்மளோட பேனோட ஈக்குவலண்ட் கொடுங்க. இப்போ யூஎஸ்னா சோஷியல் செக்யூரிட்டி நம்பருங்கிறோம், இப்போ கார்பரேட் டேக்ஸ் நம்பர் இன் யூஏஇன்னு வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி என்ன ரிலவெண்ட் நம்பரோ தட் கேன் பி கிவன். ஸோ டின் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ சும்மா நம்ம வில் ஃபில் சம்திங். இதுவும் புது இன்ஃபர்மேஷன். கண்ட்ரி ரீஜன் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி இல்லை, இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து இட் வாஸ் நாட் தேர் இயர்லியர். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதுவும் கொடுக்க சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சும்மா நம்ம வில் செலக்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கண்ட்ரியோட அட்ரஸ் அப்படிங்கிறது இது முன்னாடி இருந்துச்சு, இட்ஸ் நாட் சம்திங் விச் இஸ் நியூ. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் இந்த 11 and 12 தான் வந்து புதுசு. 11 and 12 தான் இந்த விஷயத்தில் புதுசு. வில் டைப் சம்திங் 12. ரோட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ ஜிப் கோட் தெரிஞ்சால் அடிக்கலாம், இல்லாட்டி யூ கேன் டைப். இதை அடித்தோடனே ஆல் தீஸ் கெட்ஸ் எனேபிள்டு. இதுவும் முன்னாடி இருந்தது தான், நத்திங் ஹஸ் சேஞ்ச்ட். ஸோ
post area சும்மா we'll type something and then இதெல்லாமே mandatory field ரைட்டா. ஸோ இப்போ பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இதுவுமே ஐ திங்க் முன்னாடி இருந்தது தான். இப்போ அடிஷ்னலாக இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. பட் இந்த இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து ஐடியலி என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போதைக்கு இட் இஸ் நாட் மேண்டேட்ரி. ஸோ யூ கேன் ஸ்கிப் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கோ ஆன். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் தேர். மூணாவது எலமெண்ட் இஸ் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அமௌண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கேட்குறது தான் இது. திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் விச் வாஸ் தேர் இயர்லியர். இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடாக இருந்தது தான். இந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர்லையுமே என்னென்னா எவ்ரி திங் இஸ் காமன். இப்போ நான் எந்த கண்ட்ரிக்கு பண்ணணும் அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கரன்சி இஸ் யூஎஸ்டி அப்படின்னா யூஎஸ்டி, அமௌண்ட் டு பி ரெடிட்டட் லெட்ஸே 10,000 வச்சுப்போம். 10,000க்கு வந்து லெட்ஸே 9,50,000 போட்டுப்போம் ஐஎன்ஆரில். ஐஎஃப்எஸ்சி கோட் முன்னாடியே இருந்தது தான். இட் வாஸ் நாட் சம்திங் சும்மா இல் ரேண்டம்லி டைப் சம் ஐஎஃப்எஸ்சி கோட். யூ நீட் 11 digits இல்லையா ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி பிக்ஸ். இதுவும் இட் இஸ் ஆல்ரெடி தேர், தெர் இஸ் நத்திங் நியூ அபவுட் இட். பிஎஸ்ஆர் கோட் இஸ் ஆல்சோ மேண்டேட்ரி. ஸோ யூ ஹேவ் டு ஃபில் அ பிஎஸ்ஆர் கோட். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை வச்சு எதுவும் பிக் ஆகாது. ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் டைப், அவ்வளோதான். இப்போது இது ஒரு புது கொஸ்டின். இஸ் த ஆத்தரைஸ்ட் டீலர் த சேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி அப்படி கிடையாது. யூ ஹேவ் டு மேண்டேட்லி செலக்ட் த ஆத்தரைஸ்ட் டீலர். இப்போ இட்ஸ் வெரி ஈஸி. எஸ்ன்னு கொடுத்துட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ ஐ நீட் நாட் டூ எனிதிங். அனதர் நியூ இன்ஃபர்மேஷன் ITDREIN, அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்டிங் என்டிட்டியோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இதில் தான் அவங்க இப்போ ஆல் த ஃபார்ம்ஸ் ரிலேட்டட் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் போய் வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறது, பேங்க் அண்ட் அதர்ஸ். அதில் தே ஆர் ஆஸ்கிங் யூ டு கிவ் தட் நம்பர். ITDREN வந்து கேட்டிருக்காங்க. இது அஃப்கோர்ஸ் பேங்க்கில் கேட்டு தான் நம்ம வாங்கணும். முன்னாடி ஒரு சில ஃபார்மில் வி ஆர் யூஸிங் திஸ். இருந்துச்சுன்னா வி கேன் கெட் இட், அதர்வைஸ் வி ஹேவ் டு கெட் இட் ஃப்ரம் த பேங்க் தான். ப்ரொப்போஸ் டேட் ஆஃப் ரெமிட்டன்ஸ் அகைன் சாரி, இது இப்போதைக்கு மேண்டேட்ரியாக தான் வச்சுருக்காங்க. தே ஹவ் நாட், சாரி, இப்போதைக்கு ஆப்ஷனலாக தான் வச்சுருக்காங்க, மேண்டேட்ரியாக வைக்கல. ஸோ இட்ஸ் பெட்டர் வி கெட் இட் ரைட் அவே. இப்போயே வாங்கி வச்சுட்டா பெட்டர். So proposed date of remittance, you can give any date. Nature of remittance, இதுவும் வந்து முன்னாடி இருந்ததே தான். You select something, let's say software license னு வச்சுப்போம். Software license. Purpose code, relevant purpose code, இதுவும் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. What you have to give it already தான். Whether tax payable has been grossed up under 393(10). முன்னாடி 195A gross up பண்ணுற ப்ராசஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை பற்றி TDS வீடியோவில் கூட பேசியிருக்கோம். ஸோ இந்த 393(10) இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் 195A. ஸோ இருக்கா இல்லையான்னு சொல்லணும். ஸோ ஐ கேன் கிவ் நோ. இதில் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவையில்லை, ஜஸ்ட் எஸ் ஆர் நோ மட்டும்தான் சொல்லணும். ஸோ ஐ எம் சேயிங் நோ. ஸோ சேவ் பண்ணிடலாம். ஃபோர்த் எலமெண்ட் இதுவுமே முன்னாடி இருந்தது தான். இட்ஸ் நத்திங் நியூ. பட் முன்னாடி எப்படி இருக்குன்னா இந்த பார்ட் ஆஃப் ஆன்சர் மட்டும்தான் இந்த செக்ஷனில் இருந்துச்சு. இஃப் ரிலீஃப் கிளைம்ட் அண்டர் DTAங்கிற செக்ஷன் வந்து இன்னொரு செக்ஷனாக இருந்துச்சு. இப்போ வந்து they have combined into as one single section saying Income Tax Act without considering DTA. அப்புறம் ஏன் இதில் DTA பற்றி கொஸ்டின் இருக்குன்னா நம்ம பார்ப்போம். இதில் எக்ஸாக்டாக நம்ம ஃபுல் DTA பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டோம். வில் டிஸ்கஸ். ஸோ டாக்ஸபிலிட்டியில் என்ன சொல்கிறாங்க, இஸ் ரெமிட்டன்ஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ் இன் இந்தியா? எஸ் அப்படின்னா செக்ஷன் முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா இந்த ராயல்ட்டி இதெல்லாம் வந்து செக்ஷன் 9(1)ல் 6(7)(8)ல் இருந்துச்சு இல்லையா. இப்போது 6(7) ரிலேட்டட் ராயல்ட்டி வாஸ் 6, டெக்னிக்கல் ஃபீஸ் வாஸ் 7. இதோட ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு தெரியணும் அப்படின்னா ஐ கேன் கோ டு திஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இந்த செக்ஷனுக்கும் அந்த செக்ஷனுக்கும் ஒரு கம்பேரிசனுக்காக ஸோ நான் இப்போ இதில் போயிட்டு ஐ டைப் செக்ஷன் 9 அப்படின்னு அடித்தேன்னா எனக்கு இங்கே வந்து அந்த லிஸ்ட் வந்துடுது இல்லையா. இப்போ இதில் ஐ கோ அண்ட் செலக்ட் 9. இதில் ரொம்ப பிரேக்கப் இருக்காது, அதாவது 9 மட்டும்தான் இருக்கும். ரொம்ப எல்லா செக்ஷனுக்கும் பிரேக்கப் இருக்காது. ஐ கேன் டூ அ பேரலல் ரீடிங். இப்போ இங்கே வந்து முன்னாடி 9(1)(7)ல் யூ ஆட் திஸ் டெக்னிக்கல் சர்வீசஸ் அண்ட் ராயல்ட்டி இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா இதே செக்ஷன் 9 தான். 6ல் ராயல்ட்டி கொடுத்துருக்காங்க, 7ல் டெக்னிக்கல் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, 7ல் டெக்னிக்கல் சர்வீசஸ். ஸோ யூ கேன் பிக்அப் திஸ். இதை ஒரு புக் மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த சைட்டில் போயிட்டு கரஸ்பாண்டிங் என்னன்னு பார்த்துக்கலாம். இன்னொரு செக்ஷன் என்ன ரெஃபர் பண்ணுவோம், யூஸ்வலாக வி ரெஃபர் 115A இல்லையா. 115A ரிலேட்டடாக நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு அதிலிருந்து தான் டேக்ஸ் ரேட் இஸ் டிரைவ்டு இல்லையா. ஸோ 115ஓட பேரல் ரீடிங் போனால் இட் கம்ஸ் டு 207. அப்போ நான் ரெஃபர் பண்ண வேண்டிய செக்ஷன் வந்து முன்னாடி வந்து 917 சொல்லிட்டு இருந்தேன், 917 சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து
it is not 917, it is 97 is where I talk about technical services, or 96 is where I talk about royalty. So அந்த மாதிரி relevant என்னவோ deemed to accrual என்ன செக்ஷனோ அது போடணும். and section 207 இல்லையா. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் பார்க்கறதுக்கு குவிக்காக இவங்களோட டூல்லே I can go and check. Of course, if you have some better tool, there is nothing like that. For example, portals like Taxman, other tax related management softwares give you also a comparison tool. அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் you can pick it out. So இப்போ 96 and section 207 அடுத்து வந்து amount of income not chargeable, income chargeable to tax, entire 9,50,000 is taxable. Tax liability, let's say it is 20%, so 1,90,000 போட்டுக்கலாம். Income tax fact படி 20% taxable. எப்படி basis is taxable? It is fee for technical, so சும்மா அடிக்கிறேன் something, technical services and hence taxable in India. Taxable in India under section 9(7) of Income Tax Act 2025. So something like your type இல்லையா. அடுத்து rate of deduction, it says 20%. Rate is derived from புது section 207. ஸோ அதை எடுத்துடுறோம். Now இந்த பார்ட் வந்து முன்னாடி தனி செக்ஷனாக இருந்தது, இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இஸ் ரிலீஃப் கிளைம்ட் அண்டர் DTAA அப்படின்னா லெட்ஸ் சே எஸ் அப்படின்னு கிளைம் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே as tax residency obtained from the remedy. இது முன்னாடியே இருந்துச்சு இல்லையா, இது ஒன்றும் புதுசு கிடையாது. Now I say எஸ் அப்படின்னு வச்சுப்போம். எஸ் அப்படின்னா எனக்கு இங்கே நம்பர் கொடுக்க சொல்லும், டிஆர்சியோட நம்பர். இங்கே ஆப்ஷனே கிடையாது. இங்கே வந்து எனக்கு டிஆர்சி இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் மேபி ஆஸ் அ ஆல்டர்னேட் மெஷர் என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் இயரோட டிஆர்சி நம்பரை நான் டைப் பண்ணலாம். பட் ஐ ஹாவ் டு ஹாவ் அ டிஆர்சி. ஏன்னா கரண்ட் இயர் இன்னும் எனக்கு கிடைக்கல, இனிமேல் தான் கிடைக்க போகுதுன்னா ஆஸ் அ ஆல்டர்னேட் மெக்கானிசம் வி கேன் கெட் அ கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கிளைண்ட். போன டிஆர்சியை வாங்கிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம், இந்த வருஷமும் நான் அந்த கண்ட்ரியோட ரெசிடென்ட் தான் அப்படின்னு வாங்கி ப்ரொசீட் பண்ணலாம். ஐ எம் சேயிங் ஒன்லி அன் ஆல்டர்னேட் ஆப்ஷன். ஸோ இது சம்திங் வாட் எவர் ஐ டூ. இது எங்கேயும் செக் பண்ண போகிறது கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் நாளைக்கு இஃப் தெர் இஸ் அ மிஸ் மேட்ச்னா தெர் இஸ் அ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு சிஏக்கு 10,000 ஃபைன் இஸ் தேர் இல்லையா. அப்புறம் ரிலவெண்ட் DTA, அஃப்கோர்ஸ் லெட்ஸ் சே யூ ஆர் கிவிங் ஆர்டிகல் 5, 7 and 12 கொடுக்குறோன்னு வச்சுப்போம் ஆஃப் இந்தியா US DTA. இந்தியா US DTAலேருந்து யூ ஆர் கிவிங் திஸ் ரிலவெண்ட் DTA. ஸோ ரிலவெண்ட் DTA மட்டும்தான் இங்கே. ஸோ இது ஐ வில் கட் இட் ஆஃப். இங்கே வந்து ஆர்டிகல் 5, 7, 12 அப்படின்னு கொடுக்குறேன். நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து லெட்ஸ் சே இட் இஸ் டெக்னிக்கல் சர்வீஸ். இதில் நேச்சர் ஆஃப் பேமெண்ட் as per DTAல கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கலாம். ஏன்னா DTA படி US DTA படி டெக்னிக்கல் சர்வீசஸ் இஸ் taxable only if there is a make available. அப்போ எனக்கு டெக்னிக்கல் சர்வீஸ் இல்லை அப்படின்னா இட் கோஸ் இன் டு அ காமன் கேட்டகரி கால் பிஸ்னஸ் இன்கம். ஸோ ஐ கேன் சே பிஸ்னஸ் இன்கம். அஃப்கோர்ஸ் இது ஐ வில் லீவ் இட் டு அவங்களோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் பிகாஸ் ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு தட். திஸ் இஸ் ஒன்லி அபவுட் த ஃபார்ம் ஃபில்லிங் அப் சிச்சுவேஷன். So taxable income per DTA வந்து again I will fill it as 9,50,000. ஏன்னா it is taxable but it is not taxable in India. It is not taxable in India but it is a taxable income now. So it is DTA படி 0. There is no tax liability according to the DTAA because technical service படி make available இல்லை, business income படி PE இல்லை. ஸோ அதனால் it is not taxable. ஸோ இதை சேவ் பண்ணிடுறேன். அடுத்து ஐ கோ டு ஸ்பெசிஃபிக்காக DTAல எந்த கேட்டகரி படி DTAல டாக்ஸபிளுங்கிறத மட்டும் தனி செக்ஷனாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா இஃப் சச் ரெமிட்டன்ஸ் இஸ் லயபிள் டு இந்தியா ஆஸ் பர் DTA டெக்னிக்கல் சர்வீஸான்னு கேட்குறாங்க. யூ கேன் சே நோ பிகாஸ் தெர் இஸ் நோ மேக் அவைலபிள். அப்படின்னு சொல்கிறோம். If remittance is on account of business income, is such remittance taxable in India as per DTAA? So இந்த income வந்து இந்தியாவில் is it taxable as business income ஆனா it is not taxable. ஏன் not taxable? Because no PE. கரெக்டா? முன்னாடி இது வந்து ரெண்டு கொஸ்டினாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் இன்கமான ஒரு கொஸ்டின் இருக்கும், பிஸ்னஸ் இன்கமில் டேக்ஸபிளான ஒரு கொஸ்டின் இருக்கும். ரெண்டு கொஸ்டினாக போன 15 CBயில் இருக்கும். பட் இப்போ வந்து இது ஒரு கொஸ்டினாக மாற்றிட்டாங்க. பி படி இருக்குன்னா இங்கே யூ ஆன்சர் எஸ் ஆர் நோ அப்படின்ட்டாங்க. ஸோ ஐ ஹவ் டன் தட். தென் கேபிட்டல் கெயினா இதில் ஒரு மேஜர் சேஞ்ச். பட் அஃப்கோர்ஸ் ஐ வில் ஷோ யூ. ஒருவேளை நான் இங்கே எஸ் கொடுத்தா எந்த ஆர்டிக்கிள்னு கேட்கும், லாங் டேர்மா ஷார்ட் டேர்மான்னு கேட்கும். இப்போ லாங் டேர்ம்னா நார்மலாக நம்ம கேபிட்டல் கெயின் கம்ப்யூட் பண்ணுற மாதிரி டேட் ஆஃப் சேல்,
date of sale consideration, date of acquisition, cost of acquisition, cost of improvement. இந்த அஞ்சு இன்ஃபர்மேஷனையும் நான் கொடுத்தா it will calculate my capital gain. இதே மாதிரி I can also give it to my short termக்கும் கொடுக்கலாம். இந்த information is now mandatory. If I have this capital gainல நான் S கொடுத்தா இது எல்லாமே mandatory. Long term, short term இது எல்லாமே mandatory. So now I have to give, I fill something in this. அப்போ தான் கொடுக்கணும். No அப்படின்னா I can say no transfer of. இது ஒரு புதுசு பார்த்தீங்களா, அதாவது ஒவ்வொரு in each of this partல it wants you to fill the reasons why it is not applicable அப்படின்னு. ஸோ no transfer of capital asset அப்படின்னு சொல்லணும். இது வந்து முன்னாடி வந்து ஒரே இடத்துல தான் நோனா வில் கிவ் ரீசன்ஸ். இங்கே வந்து இப்போ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் we are giving. டெக்னிக்கல் சர்வீஸ் தனியாக கொடுக்குறோம், பிஸ்னஸ்க்கு தனியாக கொடுக்குறோம், கேபிட்டல் கெயினுக்கு தனியாக கொடுக்குறோம். இது தாண்டி something else na, again they are asking you to give the nature of remittance, software license, whatever it is. Again, if such remittance is taxable in India as per DTAA, no kuduttu you explain no make available, no PE அப்படினு கொடுத்துட்டு then whatever you wanted to write, if you wanted to quote some case law on why this is not royalty, why this is not technical service அப்படினா அதெல்லாம் கொடுத்துட்டு you can combine this. ஸோ இது கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்தா இட் ஆட்டோமேட்டிக்லி கம்ப்ளீட் திஸ் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. நெக்ஸ்ட் செக்ஷன் டீடைல்ஸ் ஆஃப் டிடிஎஸ். இதுவும் முன்னாடி இருந்தது தான், ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அமௌண்ட் ஆஃப் டிடிஎஸ் முன்னாடி வந்து இட் வாஸ் தேர் இன் போத் ஐஎன்ஆர்லையும் கொடுக்கணும், நான் ஃபாரின் கரன்சிலையும் கொடுக்கணும். இப்போ வந்து ஐ நீட் டு கிவ் இட் ஒன்லி அண்டர் த கான்செப்ட் ஆஃப் ஐஎன்ஆரில் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் சே அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் டிடெக்டட் இஸ் 0, தென் ரேட் அட் விச் டேக்ஸ் டிடெக்டட் இஸ் 0. Since there is no TDS, I am just leaving it. Actual amount of remittance in foreign currency, so I'll give 10,000. Amount in INR 9,50,000. So now I click save. Idhula vandu even if there is no tax relevant, I still have to give endha idhula selection kudukanum as per relevant DTA nu kudutittu. Now I come to save. Idhula once I fill this date, this form is done. இப்போதைக்கு ஒரு பக் மாதிரி இருக்குது, அதாவது இந்த டேட் ஆஃப் டிடெக்ஷன் ஃபில் பண்ணாலும் தப்புங்குது, ஃபில் பண்ணாலும் தப்புங்குது. ஐ திங்க் தே வில் கரெக்ட் இட் ஆர் இன் சம் சிஸ்டம்ஸ் இட் மே ஒர்க். ஸோ இந்த ஒரு சின்ன இஷ்யூ அப்படியே விட்டுறலாம், பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ அவ்வளோதான். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இங்கே எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆகிடும். முன்னாடி வந்து இதில் வந்து ஐ ஹாவ் டு ஃபில் இந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஃபார் அந்த கிளைண்ட்டுக்கும் நான் ஃபில் பண்ணணும், தட் இஸ் ரெமிட்டருக்கும். பட் இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகிடுது. இது மட்டும் ஐ ஹாவ் டு ஃபில் ஃபார் த பர்சன். அகெயின் ரெமிட்டியோட நேம் இட் இஸ் ஆட்டோ பிக். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் தான் முன்னாடி ஃபஸ்ட்டு செக்ஷனாக இருந்துச்சு, சர்டிஃபிகேஷனுங்கிற செக்ஷன். இதில் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் பேன் ஆஃப் த ஆடிட்டர் வருது. முன்னாடி வந்து இது வராது, முன்னாடி தட் வாஸ் நாட் தேர், ஒன்லி ஐ ஆர் வி அப்படின்னு தான் வரும். இங்கே டிஃபால்ட்டாக ஐ தான் இருக்குது, விஏ கிடையாது. முன்னாடி எப்படின்னா ஐ கேன் செலக்ட் ஐ ஆர் வி, இப்போ அப்படி கிடையாது. அதுக்கு பதில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ப்ரொப்பரைட்டர் ஆஃப் ஃபர்மானு இங்கே டீட்டெயில் கொடுக்க சொல்கிறாங்க, இங்கே யூடினும் கொடுக்க சொல்லிடுறாங்க. ஸோ லெட்ஸே முத்து அண்ட் கோ அப்படின்னு போடுறோன்னு வைங்க சும்மா. தென் யூ கிவ் எஸ் 1 2 3 4 5ன்னு சொல்கிறோன்னு வைங்க. ஸோ இந்த firm registration number, again address, road is of course not mandatory. So you select auto populates. So இதெல்லாமே சேம் தான். சென்னை அப்படின்னா சென்னை போட்டுட்டு சேவ். Once you do this, it comes. Now இந்த particular concept வந்து இப்போ இல்லாததுனால it is there. Maybe சும்மா for the sake of thing I will show you this. ஏதாவது ஒரு டேட் மாதிரி போட்டு சும்மா just to show you. இட்ஸ் ஒரு பக் மாதிரி தான் தெரியுது, we have to see how it works now. ஸோ அதுக்கப்புறம் you can see the preview. ஸோ everything appears here in this preview sectionல of what is needs to be நம்ம ஃபில் பண்ணதோடதுன்னு. அஃப்கோர்ஸ் இது அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் சேம் தான். யூ go to digital signature, proceed to e-verifyன்னு போட்டுட்டு you go back and give. அது அங்கே யூடின் கொடுத்தா இங்கே ஃபில் ஆகுது, இல்லைனா you can do it later அப்படின்னு சொல்லிட்டு you can do proceed, follow the DAC related matter. So I am not going to go into that. ஸோ இதுதான் வந்து புது 146ஓட இது. ஸோ இதுதான் இப்போது ஃபார்ம் 15CB which has been introduced recently. என்ன இப்போ தான் ஜஸ்ட் டுடே. ஸோ அதனால் ஐ ஹோப் திஸ் கைட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் இன் நியூ அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு கேப்சர் நியூ செக்ஷன் நம்பர்ஸ், ஹவு டு ரெஃபர் FAQ, ஹவு டு ரெஃபர் கைட்லைன்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறத பார்த்துருக்கோம்.
ஸோ என்னோட ஒன்லி திங் வந்து ரெக்வஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கிற லிங்க்ஸை வந்து புக் மார்க்காக பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் FAQ அண்ட் கைடன்ஸ் ஆன் யூசர் ஃபார்ம் ஒன்று, இந்த இன்கம் டேக்ஸோட யூட்டிலிட்டி செக் ஒன்று, இது ஒரு ரிலவெண்ட் மேட்டர்ஸ். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லானது இருந்தால் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் குவிக்லி கம்பேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் போத் த Act 1961 and Act 2025. So that's it in this video of covering Form 146, the replacement of Form 15CB. 145 அதாவது 15C ஓட ரீப்ளேஸ்மெண்ட்டை இன்னொரு வீடியோவாக we will understand. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் ஃபீட்பேக் இருக்குது, ஏதாவது அப்சர்வேஷன் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் அ டிஃபரிங் வியூ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், we'll discuss. And do share it with group members so that இது let it get spread. Knowledge needs to be spread. So share பண்ணுங்கள். Lastly, மறக்காமல் subscribe பண்ணுங்கள், get notified for all the updates that I'm posting on income tax in this channel. It's Muthu CA. Thank you.